நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆப்ஷன்ல இந்த வருஷம் பேட்டர்ஸ்லாம் நெறைய பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுல வந்து அக்ரஷன் கீ பேட்டர்ஸ்லாம் நெறைய பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுல ஒரு டாப் 5 அந்த மாரி பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் ஹை பிட் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ள போவாங்க. அது இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ நான் லிஸ்ட் படி வச்சிருக்கேன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிஷப் பண்ட் 15 டூ 18 கோடி போவாரு. எந்த டீமுக்குன்னுலாம் நான் சொல்ல முடியாது கைஸ். பஞ்சாப் டீம் போக மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு கைஸ். ஏன்னா பஞ்சாப்ட்ட அதிக அமௌண்ட்டும் இருக்கு. அதே அளவுக்கு அவங்களுக்கு ரிஷப் பண்ட் இப்ப தேவை தான். ஏன்னா ரிக்கி பாண்டிங் தான் இப்ப வந்து அவங்களோட கோச்னால அவர் வந்து ரிஷப் பண்ட் எடுக்க பார்ப்பாரு. ஸோ அங்க போக ரிஷப் பண்ட் சான்ஸ் இருக்கு. ஸோ ரிஷப் பண்ட்க்கு நெறைய டீம் போட்டி போடுவாங்க தான். ஸோ பார்ப்போம். ஹைலைட்டா பஞ்சாப்க்கு போவாங்க கைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்ப்போமா? அடுத்த பிளேயர்னா ஜாஸ் பட்லர். இவரு வந்து 10 டூ 15 கோடி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆர்ஆர் பிட் பண்ணுவாங்க. எம்ஐ பிட் பண்ணுவாங்க. நெறைய டீம் பிட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவரோட அக்ரஷன் பேட்டிங் எல்லாருக்குமே தெரியும். எல்லா வருஷம் ஐபிஎல்லையும் பொளந்து குடுத்துருக்காரு. ஸோ இவரு எந்த டீம் எடுத்தாலும் பொளந்து குடுப்பாரு கைஸ். எந்த டீமுக்கு போவாருன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ல இவர் மேக்ஸிமம் இவர் பிட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஏன்னா என் கெஸ் என்னன்னா, இவரு வந்து போற டீம் வந்து பயங்கரமா இருக்க போது. அந்த டீம் என்னன்னு தெரியல. கேகேஆர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். கேகேஆர் போல டீம்லாம். ஸோ பார்ப்போம். அடுத்த பிளேயர் யாருன்னா கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் 18 டூ 20 கோடி போக வாய்ப்புகள் இருக்கு கைஸ். ரீசன் என்னன்னா, இவர் வந்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்க பிளேயர் தான் ஐபிஎல்ல. ஸோ இப்போ வந்து போன சீசன்ல கொஞ்சம் லேட்டா ஃபார்ம் அவுட்ல இருந்தாரு. இருந்தாலும் இவர் கன்சிஸ்டன்ட்டா கோலி மாரி அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ அதனாலேயே வந்து இவரு இந்த வருஷம் பயங்கர ஆப்ஷனுக்கு நல்ல பிரைஸ் போவாரு. ஸோ இந்த வருஷம் ஆர்சிபி இவங்க எடுக்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெறைய டீம் இவர ட்ரை பண்ண போறாங்க. ஸோ பார்ப்போம் எந்த டீமுக்கு போறான்னு. ஸோ அடுத்த பிளேயர் பார்ப்போமா? அடுத்த பிளேயர் பின்சால்ட் கைஸ். பின்சால்ட்ட பொறுத்தவரைக்கும் 8 டூ 10 கோடி போக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போன வருஷம் வந்து யாருமே ஒரு ஆப்ஷன்ல எடுக்கல. கேகேஆர் ஒருத்தங்க தான் ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா எடுத்தாரு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் குடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஐபிஎல் 2024ல. அதுக்கப்புறம் எப்ப எடுக்கலையோ அதுக்கப்புறம் 3 செஞ்சுரி தொடர்ந்து போட்டாரு. ஸோ வேற மாரி இருந்துச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து இவரு வந்து ஆப்ஷனுக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வருஷம் ஆப்ஷனுக்கு நல்ல பிரைஸ் போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்ப்போம் எந்த டீம் இவருக்கு போட்டி போட போறாங்கன்னு. ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தீங்கன்னா இவருக்கும் நல்ல அமௌண்ட் போவார். ஏன்னா கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஸோ அதனாலேயே இவரும் நல்ல ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கேப்டன்சி வந்து நிறைய டீமில் 5 கேப்டன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 கேப்டனில் இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன் தான். ஸோ இவரும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம் எந்த டீம் போகிறாருன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே தான். ஸோ டெவான் கான்வே இந்த ஐபிஎல் ஆப்ஷன் போறாரு. ஒரு 7 டூ 10 கோடி போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த டீம் வந்து இவரை பிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய டீம் இவருக்காக போட்டி போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்பின் எல்லாமே கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான் டெவான் கான்வே. ஸோ பார்ப்போம் இந்த டீமுக்கு போறாருன்னு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ